தலைப்பு தெரியாத தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி முன்மொழி ஆகுபெயர், பின்மொழி ஆகுபெயர், அன்மொழி ஆகுபெயர். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி பேராக இருக்குல்ல, கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், முன்மொழி ஆகுபெயர்னா ஒன்றும் கிடையாது. 2 வார்த்தை இருக்கா, இந்த 2 வார்த்தையில் மொதல் வார்த்தை ஆகுபெயராக இருந்துச்சுன்னா அது முன்மொழி ஆகுபெயர். 2 வார்த்தையில் 2வது வார்த்தை ஆகுபெயராக இருந்துச்சு அப்படின்னா அது பின்மொழி ஆகுபெயர். அவ்வளோதான் கான்செப்டே. பாருங்கள், மஞ்சள் கிழங்கு, கிழங்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதில் நமக்கு மஞ்சள்ங்கிறது தான் ஆகுபெயர். மஞ்சள் நிறம், அதோடைய உண்மையான பொருள் என்ன? நிறம். அந்த நிறத்தில் இருக்கிறதுனால அந்த கிழங்குக்கு பேரும் நம்ம என்ன வச்சுட்டோம்? மஞ்சள் கிழங்கு அப்படின்னே பேர் வச்சுட்டோம். அப்போ அதில் ஆகுபெயர் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் தான். முதல்ல இருக்கக்கூடிய சொல் ஆகுபெயராக வந்திருக்கு, அதனால அதுக்கு பேர் முன்மொழி ஆகுபெயர். இங்கே பாருங்கள், வகர கிளவி. வகரம் அப்படிங்கிறது வகர எழுத்துக்களை குறிக்கும். வா வா வி வி வு வு வே வே வை ஓ ஓ, அந்த எழுத்துக்களை குறிக்கும். கிளவி அப்படிங்கிறது எழுத்து அப்படிங்கிற பொருள் வரும், வகர எழுத்து ஆக்சுவலாக. ஆனால் கிளவிங்கிறதுடைய உண்மையான பொருள் என்ன? சொல் அப்படிங்கிறது தான். ஆனால் சொல் என்ற பொருளில் இல்லாமல் இது இங்கே என்னத்தில் வரும்னா எழுத்து அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கும். சொல் என்ற பொருளை விட்டுட்டு எழுத்து என்ற பொருளில் ஆகி வந்திருக்கும். எது? ரெண்டாவது வார்த்தை. அப்போ 2வது வந்திருக்க வார்த்தை இங்கே ஆகுபெயராக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? பின்மொழி ஆகுபெயர். ஈஸியான கான்செப்ட் தான். 2 வார்த்தையில் மொதல் வார்த்தை ஆகுபெயராக இருந்துச்சுன்னா முன்மொழி ஆகுபெயர், 2 வார்த்தையில் 2வது வார்த்தை ஆகுபெயராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பின்மொழி ஆகுபெயர். ஓகேவா? அடுத்து அன்மொழி ஆகுபெயர். அன்மொழி ஆகுபெயர்னா என்னது? நம்ம தொகைநிலை தொடரில் அன்மொழி தொகை படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான் இங்கேயும். அன்மொழி தொகையில் நீங்கள் என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் படிப்பீங்களோ அது அத்தனையுமே அன்மொழி ஆகுபெயர் அப்படிங்கிறதுலேயும் வரும். சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்படிங்கிறது நம்ம அன்மொழி தொகைக்கு பார்ப்போம். அதே இது ஆகுபெயருடைய வகையிலையும் அன்மொழி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.